இட்ஸ் Thursday நைட். டின்னருக்கு வந்துட்டு தோசை கூடவே வந்து இட்லி பொடி வச்சு சாப்பிட போகிறோம். இந்த மந்த்துக்கான கிராசரிஸ் வந்து வாங்க போகிறது இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா, அதனால் வேண்டாம், லோக்கல் ஷாப்பில் வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு சக்கரை காலி ஆயிடுச்சு. நாட்டு சக்கரை தான், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதா இப்போ, அதனால் சரி ஓகே நாட்டு சர்க்கரைக்காக வந்து ஜெப்டோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். நான் வாங்கின கொஞ்சம் திங்ஸுக்கு வந்துட்டு இந்த ஃபிஷ் கறி மசாலா ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு இது வரைக்கும் குழம்பு வச்சதில்லை, இருந்தாலும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்களா, சரி இதை வச்சு ட்ரை பண்ணுவோம், பேக் சைடில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படியே போவோம், குழம்பு எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் அம்மா வந்து எவ்ரி மந்த் அரைச்சி கொடுத்துருவாங்க. இந்த டைம் வேண்டாம்மா, ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 200 கிராம் பாக்கெட்டில் வாங்கிட்டேன். சரி அதுக்காண்டி அம்மா அரைச்சி இங்கே தூக்கிட்டு வரணும், வேண்டாம்மா அப்படின்னு சொல்லியாச்சு. ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் நைட்டு டின்னர் ரேக்கு ஃபஸ்ட்டு 2 முட்டை தோசை வச்சு கொடுத்துட்டு இட்லி பொடி தான். தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், ஆனால் தேங்காய் எண்ணெய் இல்லை, நார்மல் ஆயில் தான் விட்டு சாப்பிட்ருந்தோம்.